விருதுநகர் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய வழக்கில் ஒரு வாரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். மாணிக்கம் தாகூர் தகுதி நீக்கும் வழக்கில் தேர்தல் ஆணையம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலில் ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக நிர்வாகி தொடர்ந்த வழக்கில்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் இந்த பதிலை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக வேட்பாளர் இந்த வழக்கை தொடர்ந்தார். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக கூறி மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சசிகுமார் இந்த வழக்கை தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரியது. அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தின் பதிலை ஏற்று பாஜக நிர்வாகியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மாணிக்கம் தாகூரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாஜக நிர்வாகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் தரப்பில் இதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த விளக்கத்தில் ஒரு வாரத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கம் தாகூர் தகுதி நீக்க வழக்கில் ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் அளித்திருக்கிறார்கள். இந்த பதிலை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். பாஜக நிர்வாகிகள் இந்த வழக்கில்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் அளித்திருக்கக்கூடிய காரணத்தால் அந்த பதிலை ஏற்ற சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை முடித்து வைப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் பதிலை ஏற்று பாஜக நிர்வாகியினுடைய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறது. இதையடுத்து ஒரு வாரத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.